அண்மை செய்தியை பார்க்கின்றோம். கல்லூரியில் மாணவர்கள் மோதல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு குழு அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இந்த குழு அமைக்க பரிந்துரைக்கு என்னெல்லாம் அந்த பரிந்துரையில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு? கோபால், கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை வழங்கியிருக்கிறது. சென்னை மாநில கல்லூரியில மாணவர்கள் அதே போன்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்டதில் மரணம் அடைந்தார் என்றும், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா மாணவர்கள் மோதலை தடுக்க ஆலோசனைகளை வழங்கும்படி 2 கல்லூரி முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாணவர்கள் அமைப்புகளுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன்படி காவல்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையில கடந்த 10 ஆண்டுகளில் 231 மாணவர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை உயர்கல்வித்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன், முன்னாள் முதல்வர் அண்ணா உள்ளிட்ட பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்துள்ளதாகவும், நோபல் பரிசு வென்ற சர் சி வி ராமன் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரியில் படித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டி புகழ்பெற்ற இந்த கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவது குறித்து வேதனை தெரிவித்தார். குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்ட நீதிபதி கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கல்வித்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதல்களை தடுக்க நீண்ட காலமாக தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் பெற்ற கூட்டங்களை நடத்தி மாணவர்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் அறிவுறுத்தியிருக்கின்றார். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.